இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டே ஆயில் தாங்க. இந்த ஹேர் டே ஆயில் இப்போ கேரளாவில் வைரல் ஹேர் டே ஆயிலா போய்கிட்டு இருக்கு. இந்த வைரல் ஹேர் டே ஆயில் ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோம். ஆனா இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிய பார்த்தீங்கன்னா அப்படியே கருகருன்னு மாத்திடுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோம். வாங்க அந்த 2 பொருட்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்தாழை தாங்க. கத்தாழைய நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல திரவம் வரும். நம்ம பறிச்சோன்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல திரவம் வரும். அந்த லிக்விடை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேர் ஸ்கேல்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இச்சிங் ஆகிடும், அதாவது அரிப்பு வர மாதிரி ஆகிடும். அதனால நல்லா 5-6 வாட்டி நல்லா கழுவிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். தோலை சீவிட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறதுனால இதை வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தோலோடய எடுத்துக்கிறேங்க. இந்த ஸ்கின் வந்து ஒன்றும் பண்ணாது. நம்ம ஏன்னா இதில் இருக்கிற மஞ்சள் திரவத்தை தான் எடுத்துடுறோம் இல்லையா, அதனால ஒன்றுமே பண்ணாது. இந்த ஹேர் டை ஆயிலுக்கு இந்த கத்தாழையை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக மாறிடும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாங்க. இதை வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வாசனை வந்து நல்லாவே இருக்கும். கெட்ட ஸ்மெல் வரவே வராதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து ஹேர் டை ஆயில் பண்ணுறதுக்கு கத்தாழை எடுத்திருக்கேன். நான் 100 ml அளவு தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அளவு கத்தாழை எடுத்துக்கோங்க. நம்ம போடுற பொருட்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகம் ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 100 ml தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து பொருட்கள் சேர்க்கணும். இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நம்ம எடுக்க போற தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா இதில் ஊற்றுக்கோங்க. 100 ml ஊற்றுறோன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 25 ml கிட்டக்க இப்போ சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா வந்து அரைச்சி நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக இரும்பு கடாயில் தாங்க செய்யணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வலிச்சு விட்டுறலாம். நம்ம வந்து ஆயில் மட்டுமே சேர்த்துருக்கோம், தண்ணி சேர்க்கல. ஏன்னா கத்தாழையை நம்ம அரைக்கும் போது அதுலேருந்தே தண்ணி வரும். அதனால தண்ணி சேர்க்காம வெறும் கொஞ்சமாக ஒரு 25 ml ஆயிலை வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துடலாம். மொத்தம் 100 ml ஆயில் இதில் சேர்த்துருக்கேன். இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டான அளவுகளை பொருட்களில் சேர்த்துக்கோங்க. எப்போ நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம போடுற பொருட்களோட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு எந்த எண்ணெயில் நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் கரெக்டான அளவில் பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் டை ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா மீடியமில் வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டே இருக்கணும். இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு நல்ல பிளாக் கலரில் கிடைக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சாச்சுங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து கத்தாழை சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த கத்தாழை வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுருக்குங்க. இதில் இருக்கிற வளவளப்பு தன்மை நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கிடும். அதே மாதிரி ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகி
சொட்ட தலையில கூட நல்லா முடி வளர ஆரம்பிக்குங்க. இதுல சேர்த்திருக்க கருஞ்சீரகம் நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையும் அப்படியே கருகருன்னு மாத்திடுங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசம் நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்டான ரிசல்ட் கிடைக்குங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய நரைமுடியோட அளவுகள் வந்து தள்ளி போகுங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுல நரைமுடி வர ஆரம்பிக்கும், சில பேருக்கு 30 வயசுலயே வர ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 15 வயசு குழந்தைங்களுக்கு கூட வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கும்போது இதோட தன்மை வந்து மாறுபடுங்க. பாருங்க, சொடசொடப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்ல தான் நான் வச்சிருக்கேன். சொடசொடப்பெல்லாம் அடங்கணும். பாருங்க, சொடசொடப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் அடங்கி இருக்கு பாருங்க. கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. மேலால எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த சொடசொடப்பு எல்லாமே சுத்தமா அடங்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆகும். 2 பொருட்களை வச்சுதான் நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்றோங்க. இந்த 2 பொருளுமே போதும் நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா சூப்பரா கருகருன்னு வளர்றதுக்கு. கரெக்டா இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நீங்க ஸ்டவ்ல வச்சு காய்ச்சுற மாதிரி இருக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா நுர வர ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் எப்படி பிரிஞ்சிட்டு வருது பாருங்க. நம்ம போட்ட அந்த நம்ம அரைச்ச பொருட்கள் எல்லாமே பாருங்க எப்படி கருப்பாயிட்டு இருக்கு. இன்னும் நல்ல கருப்பாகணுங்க. அப்பதான் நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் வந்து நல்லா பர்ஃபெக்டா கிடைக்கும். வாசனை செம்மையா இருக்குங்க. கத்தாழையோட வாசனை இந்த தேங்காய் எண்ணெயில சேரும்போது செம்மையா வாசனையா இருக்கு. இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லு வராது. சில பேர் வந்து எண்ணெய் வச்சா ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. நல்லா காயட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஆயில் காய்ச்சறதுக்கு நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப பாருங்க, 2 மினிட்ஸ்ல வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்ச உடனே இந்த நுரையெல்லாம் பாருங்க அடங்கிருச்சு. இப்ப நல்லா திருப்பி சிம்ல மாத்திக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ்வை வந்து ஒரு அரை நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ஸ் சிம்ல வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நல்லா கருகருன்னு நம்மளுக்கு ஆயில் கிடைக்க போகுது. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சிம்ல வச்சதுக்கு அப்புறம் சுத்தமா நுரை அடங்கிருச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க. 30 செகண்ட்ஸ்ல நீங்க வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க. இதை வந்து அப்படியே வந்து திறந்தே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் இந்த இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும் இந்த ஹேர் டை ஆயில். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் ஹேர் டை ஆயில் வந்து என்ன கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டா டார்க் கிரீன் கலர்ல ஆயில் கிடைச்சிருக்கு. இது நம்ம 2 ஹவர்ஸ் கழிச்சு எந்த கலருக்கு இந்த ஹேர் டை ஆயில் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா நல்லா எவ்வளோ நல்லா திக்கா நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுத்து நல்லா முடி கருகருன்னு வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லா ஹேர் ஆயில் வந்து கீழே இறங்கும். இல்லைன்னா வந்து வேஸ்ட் ஆயிடும். அதுலயே வந்து ஹேர் ஆயில் நிறையவே இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க. சூப்பரான ஹேர் ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. செம்மையா இருக்குங்க. கலரும் சரி, அதோட திக்னஸும் பாருங்க. நம்ம சேர்த்தது 2 பொருட்கள் தான், ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற திக்னஸ் பாருங்க எப்படி கிடைச்சிருக்குன்னு. பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு.
இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல கருகருன்னு மாத்திடுங்க. செம்மையா ரிசல்ட் கிடைக்கும். 100% நீங்க நம்பி இந்த ஹேர் டைல அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஹேர் டை ஆயிலோட ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஹேர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு, ஹேர் க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கூட பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.